Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். நீதிமான்களாக நாம் ஆக்கப்பட்டபடினாலே எப்பேற்பட்ட காரியங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது, இன்றைக்கு என்ன நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன் துரிதமாக. ஒன்று, நமக்கு ஒரு புதிய ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஸ்டாண்டிங் இஸ் ரெஸ்டோர்டு. நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு தகுதி நமக்கு திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, ஐக்கியம். தேவனோடு கூட ஐக்கியம் நமக்கு திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். தேவனோடு கூட ஐக்கியம். மூன்றாவது, விசுவாசம். விசுவாசம் அவனுக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது. அவனுடைய நீதியை அவனுக்கு திரும்ப கொடுப்பார் என்று யோபிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அர்த்தத்தை போதித்துக் கொண்டிருக்கிறேன். விசுவாசம் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் இந்த புக் ஸ்டோர்களில் போய் பார்த்தீங்கன்னா புக்குகள் விற்கிது. என்ன புக்கு முக்கால்வாசின்னு சொன்னால் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அல்லது செல்ஃப் ஹெல்ப்ன்றாங்க. செல்ஃப் ஹெல்ப்னா உங்களுக்கு எப்படி உதவி செய்து கொள்கிறது. அந்த புக்கெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ஹேவ் ஃபெய்த் இன் யுவர் செல்ஃப், உங்களை எப்படி நீங்கள் நம்புவது, ஹவு டு ஹேவ் ஃபெய்த் இன் யுவர் செல்ஃப், கான்ஃபிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப், இதை ரொம்ப போதிக்கிறாங்க. ஏன் அதை போதிக்கிறாங்கன்னா, முக்கால்வாசி பேர் கான்ஃபிடென்ஸே கிடையாது அவங்க மேலே. கொஞ்சம் பேர் இந்த புக்கை வாசித்து தங்க மேலே கான்ஃபிடன்ஸ் உள்ள ஆளாக இருந்தால் மீதி பேரெல்லாம் மேய்க்கலாம். அதனால தான் அதை போதிச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களை நீங்கள் எப்படி நம்புறது, அதுதான் இங்கே சப்ஜெக்ட். அநேகருடைய தோல்வி இன்னைக்கு என்னன்னா, தங்களை நம்புறது கிடையாது, தங்க மேலே ஒரு பெரிய நம்பிக்கை கிடையாது, தங்களை குறித்த ஒரு நல்ல பெரிய எண்ணம் கிடையாது, தாங்கள் யாருங்கிற ஒரு எண்ணம் கிடையாது. தங்களை குறித்த ஒரு பெரிய மேன்மையான எண்ணம் வந்துட்டாலே வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படக்கூடும். அதுதான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் போதித்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை நம்புங்க, உங்களுக்கு இது முடியும் அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இயேசுவை பாருங்கள். இயேசு அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவருக்கு விசுவாசம் தேவையில்லை. விசுவாசம் அவருடைய தேவைகளில் ஒன்று அல்ல. அநேகர் சொல்கிறாங்க, எனக்கு விசுவாசம் தேவை பிரதர்ன்னு. விசுவாசம் இயேசுவுக்கு தேவைப்படலை. ஏனென்று சொன்னால் அவருக்கு எல்லா விசுவாசமும் இருந்தது. அவர் யார் என்பதை அறிந்திருந்தார். அதுதான் விசுவாசம். நான் யார், எங்கிருந்து வந்திருக்கிறேன், எதற்காக வந்திருக்கிறேன், என்னுடைய வேலை என்ன, யார் என்னை அனுப்பினது, நான் எதை செய்ய முடியும், எதை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன், இதை குறித்த அறிவு. கர்த்தர் அனுப்பி இருக்கிறார், இந்த உலகத்தில் ஒரு நோக்கத்துக்காக பிறந்திருக்கிறேன், இதை தான் நான் செய்ய வேண்டும், இதை செய்யும் போது கடவுள் என்னோட இருக்கிறார், எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுகிறார், அப்படிப்பட்ட அறிவு, அதுதான் விசுவாசம். பாருங்க, அவர் ஆகவே தான் தன்னம்பிக்கையோடு நடக்கிறார், கம்பீரத்தோடு நடக்கிறார். யாரை பார்த்தும் அவர் பயப்படுகிறது கிடையாது. ஆனால் அவர் அப்படி நடந்தது மட்டுமல்லாமல் மனுஷனை பார்த்துன்னு சொல்லுகிறார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னார். அவர் சொல்கிறாரு, என்ன போல நீயும் இருக்க முடியும். அத்திமரத்தை பார்த்து இனிமேல் ஒருவனும் உன்னிடத்தில் கனிப்புசி அது இருக்க கடவுள் சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. அவர் சொன்னபடியே ஆயிற்று. அடுத்த நாள் பார்த்தா எல்லாம் பட்டு போயிட்டு பாருங்க. அவர் சொல்றாரு, அதை செய்து முடிச்சுட்டு சொல்றாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நான் அத்திமரத்தை பார்த்து பேசுறது போல நீ இந்த மலையை பார்த்து, எவனாகிலும், எல்லாரும் சொல்லுங்க எவனாகிலும். அப்ப என்ன சொல்றாரு, நான் ஏதோ ஒரு ஸ்பெஷல் மனுஷன், ஒரு விசேஷமான மனுஷன், நான் அத்திமரத்தை பார்த்து சொன்னோன்னு அத்திமரம் அப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. எவனாகிலும், யார் வேணா பண்ணலாம் இதை. அப்ப அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு நீங்க பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இல்லை, அதுதான் பிரச்சனை. அதுதான் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது, உங்களை பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிறது. உங்கள் பிரச்சனையெல்லாம் உங்கள் மேலே தலை மேலே உட்காந்துட்டு இருக்கிற காரணம் என்ன, நான் போன்னு சொன்னால் போகும் என்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு கிடையாது. அதுவும் ஜெபத்தை பற்றி தான் அப்படி சொல்கிறார். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். பாருங்க, ஜபத்தை பற்றி தான் சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, நான் மட்டும் இல்லை, நீங்களும் என்ன போலவே இருக்கலாம். நான் அத்திமரத்தை பார்த்து பேசி நான் சொன்னது போல் அது ஆனது மட்டும் கிடையாது. நீங்கள் ஒவ்வொருவரும் எல்லாருக்கும் நம்பிக்கை ஊட்டுறாரு பாருங்க. நீங்கள் அப்படி உங்களை பாருங்கள், உங்களை அப்படி காணுங்கள், உங்களை குறித்து அப்படி எண்ணுங்கள். மலையை பார்த்து நான் எப்படி பேசுகிறேன் அதுபோல நீங்களும் பேசலாம் என்பதை எண்ணி பாருங்கள்.
அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தோடு உங்களை பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்னைக்கு அநேக விசுவாசிகள், எப்பேற்பட்ட விசுவாசிங்கன்னா, தோமாவை போல நான் பார்த்து அப்படி விழாவில் என் கையை வைத்து, அவர் ஆணி காயப்பட்ட இடத்துல என் கையை வைத்து நான் பார்த்தால்தான் விசுவாசிப்பேன்ற ஆளுகள், அப்பேற்பட்ட ஆட்கள். அதான் சென்ஸ் நாலேஜ் ஃபெய்த்ன்றது. சென்ஸ் நாலேஜ் ஃபெய்த்துக்கும் ரெவலேஷன் நாலேஜ் ஃபெய்த்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அதுதான் இயேசு போதிக்கிறார். பேதுரு சொல்கிறான், பார்த்துட்டு சொல்கிறான், பட்டு போனதை பார்த்துட்டு சொல்கிறான், ஆண்டவரே நீர் சபித்த மரம் பட்டு போயிட்டு என்று. அப்போ சொல்கிறாரு, தேவனுடைய விசுவாசத்தை உடையவனாயிரு. அப்போ நீ சென்ஸ் நாலேஜ் ஃபெய்த் வச்சுருக்கிற, பார்த்தோன்னு நம்புகிற ஆள். நீ பார்த்ததுனால நம்புகிறேன். நான் எப்போ சொன்னனோ அப்படியே ஆயிட்டுன்னு நான் நம்புகிறேன். இதுதான் ரெவலேஷன் நாலேஜ். அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சென்ஸ் நாலேஜ் கிறிஸ்தவர்கள், அதாவது கண் பார்த்து கை தொட்டு உணர்ச்சி ஏற்பட்டதான் அவர்கள் விசுவாசிக்கக்கூடிய. நான் பார்க்கணும், நான் கேட்கணும், நான் தொடணும், நான் உணரணும் அப்படிங்கிறவங்க, அப்போ தான் நான் விசுவாசிப்பேன். அதனால தான் பாருங்கள், அநேருக்கு ஏதாவது பெரிய அற்புதம் நடந்தால் தான் ஒரு நம்பிக்கையே வரும் கிறிஸ்தவர்களுக்கு. ஏன்னா அவங்களாம் சென்ஸ் நாலேஜ் கிறிஸ்தவர்கள். சென்ஸ் நாலேஜ் கிறிஸ்தவர்களாக இருந்தால் பத்தாது, ஏனென்றால் அது வெற்றி வாழ்க்கைக்கு வழிவகுக்காது. ரெவலேஷன் நாலேஜ் கிறிஸ்தவர்களாக இருக்கணும். வெளிப்பாட்டின் அறிவு, நான் சொன்ன உடனே சொன்னபடி ஆகும் என்கிற கிறிஸ்தவர்கள் தான் அற்புதங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கிறவர்களாக இருப்பார்கள். அற்புதத்தை பார்த்தா நான் நம்புறேங்கிறது பெரிய காரியங்கள் இல்லை. நான் சொன்ன அற்புதம் நடக்கும், நான் சொன்னது அப்படியே நடக்கும் என்று விசுவாசிக்கும் போது அற்புதத்தை நடப்பிக்கிறவர்களாக நாம் மாறுகிறோம். இருக்கீங்களா? சென்ஸ் நாலேஜ் கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு குறைவே கிடையாது, நிறைய இருக்கிறாங்க உலகம் முழுக்க. ரெவலேஷன் நாலேஜ் ஃபெய்த் உள்ளவர்கள். ரெவலேஷன் நாலேஜ் ஃபெய்த், சென்ஸ் நாலேஜ் ஃபெய்த்துக்கும் ரெவலேஷன் நாலேஜ் ஃபெய்த்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. சென்ஸ் நாலேஜ் என்றால் ஐம்புலன்களின் அறிவினால் அறிந்து கொண்டு அதை விசுவாசிப்பது, கண்ணில் பார்த்து காதில் கேட்டு விசுவாசிப்பது. ரெவலேஷன் நாலேஜ் ஃபெய்த் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை வெளிப்பாடாக பெற்றுக்கொண்டு இவைகள் உண்மை என்று உணர்ந்து அறிந்து கொள்வது தான் ரெவலேஷன் நாலேஜ் ஃபெய்த். இருக்கீங்களா? சரி, நான்காவது, சமாதானம் அவனுக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது. நீதி திரும்ப கொடுக்கப்படும் போது விசுவாசம் மட்டுமல்ல, தேவனோடு கூட சமாதானம் திரும்ப கொடுக்கப்படுகிறது. வாசிப்போம். இந்த உலகம் பாருங்க, சமாதானம் அற்ற ஒரு உலகமாக இருக்கிறது. சமாதானத்தை ஜனங்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சமாதானம் அற்ற ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை குறித்து ஏசாயா 57 அதிகாரம் 20-21 வசனங்களில் வாசிக்கிறோம். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. துன்மார்க்கர் எப்படி இருக்காங்களாம்? கொந்தளிக்கும் கடலை போல் இருக்காங்க. எப்போதுமே பாருங்க, கடவுளை அறியாதவர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு கொந்தளிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. கடல் எப்படி கொந்தளிச்சிக்கிட்டே இருக்குதோ, அலை அடிச்சுக்கிட்டே ஓயறதே கிடையாது, அடிச்சுக்கிட்டே இருக்குது கரையில், முன்னும் பின்னும் போய்கிட்டே இருக்குது. இப்படி அலை கரையை அடிக்குது, திரும்ப போகுது, திரும்ப அடிக்குது. இது பாருங்கள், ராவும் பகல் அப்படி தான் இருக்குது. அநேகருடைய உள்ளங்களும் மனங்களும், கத்தர் அறியாதவருடைய உள்ளங்களும் மனங்களும் ஓயாத அலை போல அவருடைய மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது, கொந்தளித்து கொண்டிருக்கிறது. உள்ளத்திலே ஒரு கொந்தளிப்பு இருக்கிறது. அவர்கள் அமர்ந்து இருக்க கூடாமல் இருக்கிறது. குவைட்டாக காமாக இருக்க முடியல அவங்களால. ஏதோ ஒன்றை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். வரப்போகிற பில்லுகளை குறித்து பயம், கடனை குறித்து பயம், வியாதியை குறித்து பயம், மரணத்தை குறித்து பயம், அந்த பயம் இந்த பயம், 1008 பிசாசை குறித்த பயம். சில கிறிஸ்தவர்கள் இயேசு வந்துருவாரோன்ற பயம். ஏன்னா வந்தா நீ போவாயோ என்று பிரசங்கம் நடக்குது. போவா என்று பிரசங்கம் நடக்கிறது இல்லை. போவாயோன்னு அதே விட்டுறாங்க. திரும்பி கூட்டம் முடிஞ்சு போனோம், போவேணுன்ட்டு போயிட்டு இருக்கான் பாவம். நானும் போவேனோ, நீ போவியா, நான் போவியான்னு எல்லாவற்றை குறித்து பயம். பாருங்க, அப்படிதான் உலகம் இருக்கிறது. அநேக கிறிஸ்தவர்கள் நீதியை புரிந்து கொள்ளாதவர்கள், தங்களுடைய நிலையை புரிந்து கொள்ளாதவர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. பாருங்க, அவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் பெரிய வித்தியாசத்தை பார்க்க முடியாது. அதே நேரத்தில் பார்ப்பீங்க, கிறிஸ்தவ விசுவாசிகள் அவிசுவாசிகளை போலவே இருப்பாங்க. ஏன்னு சொன்னா அவர்களுக்கு பெரிய சத்தியம் ஒன்றும் விளங்கல. அதனால தான் கிறிஸ்தவர்னு பேர் ஜேம்ஸ் ஜார்ஜ் ஜோன்ஸ்னு வச்சிருந்த போதும் அவர்களுடைய பயமெல்லாம் அவனுக்கு இருக்கிற பயம் தான் இவங்களுக்கு இருக்குது. துன்மார்க்கனுக்கு இருக்கிற தோல்வியின் உணர்வு தான் இவங்களுக்கு இருக்குது. அவனுக்கு பிசாசின் மேலே எவ்வளோ பயம் இருக்குதோ அந்த பயமும் இவனுக்கு இருக்குது, அதுக்கு மேலேயும் இருக்குது. ஏன்னு சொன்னால் ஏதோ ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, கோயிலுக்கு போகிறாங்க, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறாங்க, பேரெல்லாம் கிறிஸ்தவ பேராக இருக்கிற ஒளி. ஆனால் சத்தியம் சரியாக விளங்கல, தாங்கள் யார் என்பதை அவர்களுக்கு விளங்கி கொள்ளாமல் இருக்கிறார்கள். தான் வேதவசனம் சொல்லுவது, துன்மார்க்கர் கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அவர்கள் அமர்ந்து இருக்க கூடாமல் இருக்கிறது. அவர்களுக்குள்ள ஏதோ அலைப்பாயுது, உள்ள அப்படியே ஆட்டங்க. எப்போ பார்த்தாலும் மனம் அப்படியே சேற்றியும் சகதியும்
அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது போல அப்படியே உள்ளத்தில் எல்லாம் பெரிய ஒரு கொந்தளிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. 21ஆம் வசனம் சொல்லுவது, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். அது ஏன் அப்படி இருக்குதுன்னா, சமாதானமே கிடையாது. ரட்சிக்கப்படும் போது நடக்கிற ஒரு பெரிய காரியம் என்னன்னு சொன்னால், மனுஷனுக்கு உள்ளத்திலே ஒரு பெரிய சமாதானம். இதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு அவனுக்கு ஐக்கியம் உண்டாகிறது. தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியை பெற்றுக்கொள்கிறான். அதனால் அவனுக்குள்ள என்ன ஆகிறது, ஒரு பெரிய சமாதானம் வருது. அவன் அதே சூழ்நிலையில் தான் வாழ்கிறான், அந்த உலகத்தில் தான் வாழ்கிறான். அவனும் வேலைக்கு போகிறான், அவனும் தீயவர்களை சந்திக்கிறான், அவனும் பொல்லாத சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இருந்தாலும் அவனுக்கு கர்த்தர் என்னோட இருக்கிறார், கர்த்தருடைய முகத்தை நான் கம்பீரத்தோட பார்க்க முடியும். காலையில் எழுந்தவுடனே கர்த்தருடைய முகத்தை நான் சந்தோஷத்தோடு பார்த்து நான் அவரை கேட்க முடியும். நான் கேட்கிறதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய நீதி எனக்கு திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் தேவனுக்கு முன்பாக நான் நிற்க முடியும் என்கிற உணர்வு அவனுக்கு இருக்கிறபடினாலே, எல்லாரும் போல ஒரே சூழ்நிலையில் அவனும் வாழ்றான், அதே உலகத்தில் தான் அவனும் வாழ்றான், அதே பிரச்சனையில் தான் அவனும் சந்திக்கிறான். ஆனால் உள்ளத்தில் கொந்தளிப்பு கிடையாது. இருக்கீங்களா? உள்ளத்தில் கொந்தளிப்பு கிடையாது. ஏன்னு சொன்னால், உள்ளத்தில் தன்னை அறியாமலே விசுவாசம் எழும்புகிறது. அவனுக்கு என்ன விசுவாசம்? கர்த்தருடைய தகப்பன் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார், என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே. நான் இன்றைக்கு காலையில் போகும்போது அவர் என்னோடு கூட வருகிறார். எனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்றுமே வாய்க்காமற் போகும். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். எதிரிகள் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இதே தான் அவனுக்குள்ள இருக்குது பாருங்க. அப்போ அதே உலகம்தான், அதே பிரச்சனைகளை தான் அவன் சந்திக்கிறான், அதே சவால்களை அவன் சந்திக்கிறான். ஆனால் அவனுக்குள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. தான் சங்கீதம் 46 சொல்லியிருக்கலையா, அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள் நானே தேவன் என்று. நீ உட்கார்ந்து வேடிக்கை பாருன்றார் கர்த்தர். நான் என்ன பண்ணுறேன்னு. அமர்ந்திருக்க தெரிந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் யாருன்னா, உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம். சூழ்நிலை மோசமாக இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் பெரிய சமாதானம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், வெற்றி என்னுடையது, தோல்வி எனக்கு கிடையாது, கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் வெற்றியை தருவார் என்கிற எண்ணம் உள்ளத்திலே இருக்கிறது. அந்த சமாதானம், தேவனிடத்தில் சமாதானம் இருக்கிறபடினாலே அவனுக்கு உள்ளத்தில் ஒரு பெரிய தைரியமும் அமைதியும் இருக்கிறது. 5வது, அவனுக்கு விடுதலை கொடுக்கப்படுகிறது. நீதி கொடுக்கப்படும் போது என்ன கொடுக்கப்படுகிறது என்பதை குறித்து போதித்து வருகிறோம். முதலாவது, நீதி கொடுக்கும்போது தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணி கொடுக்கப்படுகிறது. 2வதாக, அவனுக்கு தேவனோடு ஐக்கியம் கொள்ளக்கூடிய ஒரு நிலை உண்டாகிறது, அது கொடுக்கப்படுகிறது. 3வது, விசுவாசம் கொடுக்கப்படுகிறது. 4வது, சமாதானம். 5வது, விடுதலை. விடுதலைனா சுதந்திரம். எல்லா சுதந்திரத்தை காட்டிலும் பெரிய சுதந்திரம் என்னன்னா, நான் பாவி, நான் அருகதையற்றவன், நான் தகுதியற்றவன், என்னுடைய ஜெபத்தை கூட கர்த்தர் கேட்கிறாரா? இப்படிப்பட்ட உணர்வுகளிலிருந்து ஒரு விடுதலை. நான் ஒன்றுமில்லை, நான் எம்மாத்திரம், நான் குப்பை, நான் தூசி, நான் தேவன் முன்பாக நிற்கக்கூடாதவன், நான் பாவி, அப்படி என்கிற உணர்விலிருந்து ஒரு பெரிய விடுதலை. அப்பேற்பட்ட உணர்வுலேருந்து விடுதலை கிடைச்சிருக்கா பாருங்க. அப்பேற்பட்ட உணர்வில் தான் மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்ன, கடவுள் நல்லவர், கடவுள் பெரியவர், நான் ஒரு பாவி, நான் ஒன்றும் அருகதையற்றவன். அப்பேற்பட்ட உணர்வுலேருந்து விடுதலை கொடுத்து நீதி திரும்ப கொடுக்கப்படும் போது என்ன நடக்கிறது? அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது. குற்ற உணர்விலிருந்து அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது. எல்லா விடுதலையை காட்டிலும் இதுதான் பெரிய விடுதலை. பொருளாதார விடுதலை, சரீரப்பிரகாரமாக விடுதலை, இப்படின்னு பல விடுதலை பெறலாம் மனுஷன். ஆனால் எல்லா விடுதலையை காட்டிலும் பெரிய விடுதலை ஒன்று என்றால், அது தேவனுக்கு முன்பாக நான் நிற்க முடியும், நான் பாவி அல்ல, நான் அருகதையற்றவன் அல்ல, நான் அவருக்கு முன்பாக நிற்க திராணி உள்ளவன் என்கிற அந்த உணர்வு ஏற்படுது பாருங்க. அது ஒரு பெரிய விடுதலை. மனுஷன் ஒவ்வொருவருக்கும் அது தேவைப்படுகிறது. அதான் இயேசு சொல்றார் பாருங்க, என்னுடைய பிதா எல்லாரை காட்டிலும் பெரியவர். அந்த உணர்வு, அது ஒரு பெரிய விடுதலை பாருங்க. எனக்குள் இருப்பவர் இந்த உலகத்தில் இருக்கிற காட்டிலும் பெரியவர். அதுதான் விடுதலை. அந்த விடுதலை இருக்குதா? அது எப்போ வரும்னு சொன்னால், நான் யார்? நான் நீதிமான், நீதி எனக்கு கொடுக்கப்படும் போது இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளும்போது தான் அந்த விடுதலை உண்டாகிறது. 6வது, கடைசியாக, பிள்ளை என்கிற ஸ்தானம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது.
நீதி கொடுக்கப்படும் போது அவன் பிள்ளையாக்கப்படுகிறான். நான் இன்றைக்கி சொன்னேன் இல்லையா, கர்த்தர் ஒன்றும் ஆர்ஃபனேஜ் வச்சு அதில் அனாதைகளை சேர்த்துக்கிறது இல்லை. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பிள்ளை ஆக்குகிறார். இன்னொரு இடத்துலேருந்து ஒரு பிள்ளை எடுத்து நம்ம வளர்க்கலாம், நல்லது தான். ஆனால் வளர்க்கும் போது அநேக நேரத்தில் குணத்தை மாற்ற முடியல. ஏன்னா குணம் ரத்தத்தில் கலந்துருது. யாருக்கு பிறந்ததோ அந்த பிறப்பு நிமித்தமாக குணம் ரத்தத்தில் சில குணாதிசயங்கள் கலந்து விடுகிறது. அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். 4 பிள்ளைகளை வச்சு ஒரே மாதிரி வளர்க்கலாம். உங்கள் பிள்ளைங்க 3, இது 4வது நீங்கள் தத்து எடுத்தது. ஆனால் 4வது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏனென்றால் குணாதிசயங்களிலே வித்தியாசம் இருக்கிறது. அது ரத்தத்தில் கலந்து விடுகிறது. உங்கள் பிள்ளை உங்களை மாதிரி தான் இருக்கும், வேறு பிள்ளை வேறு மாதிரி தான் இருக்கும். சிலதெல்லாம் மாறான, சிலது மாறவே மாறாது. சில காரியங்கள் மாறாது, ஏன்னா அது குணாதிசயத்தில் கலந்த காரியங்கள். அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? நம்ம வெறும் தத்தெடுத்திருந்தாருன்னா நம்ம என்றைக்குமே மாற முடியாது. நாம் நம்மளை தான் இருப்போம், கத்தராக தான் இருப்பார். கத்தருடைய குடும்பத்தில் பொல்லாதவர்களாக இருந்துகிட்டு இருப்போம் நாம். அதனால தான் கத்தர் என்ன பண்ணார்? உன்னை தத்தெடுக்கலை, நான் உன்னை பிள்ளையாக ஆக்குறேன் என்று சொல்லி. அதனால தான் இந்த கிறிஸ்தவ ரட்சிப்பு என்ன சொல்லுகிறோம்? மறுபிறப்பு. நிக்கதேமு கேட்கிறான், நான் 50 வயசு ஆகுது, என் தாயின் கற்பத்தில் நான் திரும்பி போய் நான் திரும்பி பிறக்க முடியுமான்ற. நான் கர்த்தர் சொல்கிறார், இல்லை, நான் ஆவிக்குரிய பிறப்பை பற்றி பேசுகிறேன். ஆவிக்குரிய விதத்தில் எப்படி என்னுடைய தாயின் கற்பத்தில் உருவாகி நீ பிறந்தாயோ அதுபோல என்னுடைய கற்பத்தில் உருவாகி நீ பிறப்பிக்கப்படுகிறார். அதுதான் ரட்சிப்பு. அப்ப ரட்சிப்பை பெற்ற ஒவ்வொருவரும் தேவனால் பிறந்தவர்கள் என்று யோவான் சொல்லுகிறார். இருக்கீங்களா? அப்ப எனக்கு என்ன கொடுக்கப்பட்டது? என்னுடைய பாவத்தை எல்லாம் எடுத்து இயேசுவின் மேல வைத்து அவருடைய நீதி எனக்கு கொடுக்கும்போது தேவன் என்ன பண்ணிட்டாரு? என்னை பிள்ளையாகவே ஆக்கிவிட்டார். அவருடைய குடும்பத்தில் பிறக்க செய்திருக்கிறார். தேவ ஆவியினால். தேவ ஆவியானவர் தான் மாரியாள் கற்பம் தரித்தாளாம். நான் புருஷனை அறியேன்னு சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார், இல்லை, தேவனுடைய ஆவியானவர் உன் மீது இறங்குவார், அதன் மூலமாக நீ கற்பம் தரிப்பாயின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்லுகிறேன், அப்படிதான் நாம கற்பம் தரிக்கப்பட்டோம். தேவனுடைய ஆவியானவரால் நாம் பிறந்தவர்கள், நாம் கற்பம் தரிக்கப்பட்டு பிறந்தவர்கள். மறுபிறப்பென்றால் அதுதான். ஆகவே நாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகள். இருக்கீங்களா? மோசே தேவனுடைய ஊழியக்காரன், நான் மோசையை விட பெரிய ஆள், நான் தேவனுடைய பிள்ளை. சொல்லுவாங்க, அது கர்வம். யார் ரொம்ப இது ரொம்ப டூ மச் தான். என்ன பண்ணுறது? அவர் அப்படி பண்ணிட்டாரு. என்னத்துக்கு இந்த டூ மச் அவர் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. இந்த அதிசயத்தை தான் நானும் பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னை ஏன் மோசையை விட பெரிய ஆளாக்கணும்? உங்களை ஏன் ஆபிரகாமோட பெரிய ஆளாக்கணும்? ஈசாக்கை விட யாக்கோபோட பெரிய ஆளாக்கணும்? உங்களை ஏன் எலியாவை காட்டிலும் எலிசாவை காட்டிலும் பெரிய ஆளாக்க வேண்டும்? உங்களை ஏன் பெரிய தீர்க்கதரிசிகளை காட்டிலும் பெரிய ஆளாக்க வேண்டும்? ஏன் என்று சொன்னால் எனக்கு அது விளங்கல. அதுதான் அவருடைய அன்பு. பாவிகளை எடுத்து தம்முடைய அற்புதமான கிரியின் மூலமாக தம்முடைய பிள்ளையாக அவர் மாற்றி இருக்கிறார். நான் ஆபிரகாமுக்கு அடிமையா இருந்தாலும் சந்தோஷமா இருப்பேன். ஆண்டவர் கும்பிடு போட்டு டெய்லி ஆண்டவர்கிட்ட பிச்சை கேட்டு வாங்கிக்கிறதுக்கு நான் ரெடி. ஆனா அவர் சொல்றாரு, இல்ல, நீ அப்படி இருக்கக்கூடாது. நீ எப்படி இருக்க வேணும்? பிள்ளையாக இருக்க வேணும். நான் ஆபிரகாமை போல இருந்தாலே நான் சந்தோஷமா இருப்பேன். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்தி. ஆபிரகாம் தேவனுக்கு நண்பனாக இருந்தான், தேவனோடு பேசினான், போனான் தான் இருக்குது. அப்படி இருந்தாலே போதும். நானும் ஆபிரகாம் போல, ஆண்டவரே நான் தூசி டெய்லி சொல்ல தயார். ஆனா அவர் சொல்றார், சொல்லாதே. ஏனென்றால் ஆபிரகாம் வேற, நீ வேற. புதிய உடன்படிக்கை கல்வாரி சிலுவை உன்னை பிள்ளையாக்கி இருக்கிறது என்று. இது அவருடைய செயல். இது நான் ஏதோ விரும்பி கேட்டு இது நடக்கல, அவர் செஞ்சுட்டாரு. இன்றைக்கு அதை நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அவருடைய அன்பு இதை எனக்கு செய்திருக்கிறது. இதை ஆச்சரியத்தோடு நான் காண்கிறேன். இந்த ஆச்சரியத்தின் உணர்வு என்னுடைய உள்ளத்தை பற்றி பிடிக்காவிட்டால் என்னுடைய ஜெபம் பிரயோஜனம் உள்ளதாக இருக்காது. நான் யார் என்பதை குறித்த ஆச்சரியம் என்னுடைய உள்ளத்தை ஆட்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளை. சும்மா ஆபிரகாம் ஜெபம் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஆபிரகாம் அவன் ஊழியக்காரனை போல, அவன் ஒரு தேவனுக்கு சேவை செய்கிற ஒருவன், அவ்வளவுதான். தேவனுடைய நண்பன். ஆனால் நான் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய ஆவியானவரால் பிறப்பிக்கப்படவில்லை ஆபிரகாம். மறு ஜென்மம் அடையவில்லை. அவன் மறுபிறப்பை பெறவில்லை. மறுபிறப்பு, புதிய சிருஷ்டிப்பு என்பது புதிய உடன்படிக்கையின் கீழே வந்ததுதான். அதை அவன் பெறவில்லை. ஆனால் எனக்கு புது சிருஷ்டிப்பு, மறுபிறப்பு, நியூ பர்த், புதிய சிருஷ்டிப்பு, இதெல்லாம் எனக்கு உண்டாயிருக்கிறது. நான் புதிய சிருஷ்டிப்புங்க. நீங்கள் புதிய சிருஷ்டிப்பு. இருக்கீங்களா? எல்லாரும் கையில் ஒருத்தி சொல்லுங்க, நான் புதிய சிருஷ்டிப்பு. தேவனுடைய பிள்ளை, தேவ ஆவியினால் பிறப்பிக்கப்பட்டவன். தேவனுடைய சுவாபம் எனக்குள் இருக்கிறது.
ஆபிரகாமை காட்டிலும், மோசேயை காட்டிலும், பழைய உடன்படிக்கையின் எல்லா தேவ மனுஷரை காட்டிலும் நான் பெரியவன் தான் சொல்றார் இயேசு. பழைய உடன்படிக்கை கீழே இருந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் பெரியவன் யாரு? யோவான் ஸ்நானகன். அவனை சொல்றாரு, பழைய உடன்படிக்கையின் கீழே இருந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் அவன் தான் பெரியவனா, ஆனால் உங்களில் சிறியவன் கூட அவனை காட்டிலும் பெரியவன்றார். ஹலோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆள் பெற்றிருக்கிற அந்த புது பிறப்பையும் மறு ஜென்மத்தையும் யோவான் ஸ்நானகன் பெறாத ஒன்று அது. அதை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஆகையால் அவனை விட நீங்கள் பெரியவர்கள். ஏனென்றால் தேவனுடைய கற்பத்தில் பிறந்தவர்கள், நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், புது சிருஷ்டிப்பாயிருக்கிறீர்கள். அப்போ யோபு 33:26 சொல்லியிருக்கிறபடி அவனுடைய நீதியை அவனுக்கு திரும்ப கொடுப்பார் என்று சொல்லுகிற அர்த்தம் என்ன? இதையெல்லாம் திரும்ப கொடுப்பார். எதையெல்லாம் திரும்ப கொடுப்பார்? அவனுக்கு அவனுடைய ஸ்டாண்டிங்கை கொடுப்பார், திராணியை கொடுப்பார், நிற்கக்கூடிய திராணி, தேவனுக்கு நிற்கக்கூடிய திராணி, ஐக்கியத்தை கொடுப்பார், விசுவாசத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார். இதெல்லாம் அவனுக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது. ஆகவே தான் அவன் என்ன பண்ணுகிறான்? அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது கம்பீரத்தோடு அவர் முகத்தை அவன் பார்க்கிறான். என்ற தேவன் அவனுக்கு எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்டார். அவன் மேலே பிரியமாக இருக்கிறார். அவனுடைய நீதி அவனுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய நீதி திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய நீதியை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஜெபத்தில் கம்பீரத்தோடு தேவனுடைய முகத்தை நோக்கி பாருங்கள்.